டூ வீலர் ஜென்ரல் சர்வீஸ்னால் இன்றைக்கி என்னென்னு பார்ப்போம். வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி செயின் கவரு, டோரு, சீட்டு எல்லாத்தையும் கழட்டிக்கணும். இப்போ வர BS6 மாடலுக்குலாம் செயின் கவர், டோர் மட்டும் கழட்டினா போதும். சென்சார் அதிகமாக வரனால தண்ணி பட்டா போயிடும் ஒவ்வொரு சென்சாரு. அதனால் இதுவே போதுமானது. ஃபஸ்ட்டு வாட்டர் சர்வீஸ் பண்ணுவோம். இரண்டாவது இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுவது எப்படின்னு பார்ப்போம். இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது இன்ஜினுக்கு அடியில் தான் கொடுத்துருப்பாங்க போல்டு. ஒவ்வொரு வண்டிக்கும் இடங்கள் மாறும். இன்ஜினுக்கு அடியில், இன்ஜினுக்கு சைடில் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ ஸ்ப்ளெண்டர் எடுத்துக்காட்டாக வச்சுக்கலாம். இன்ஜினுக்கு அடியில் 17 சைஸ் போல்டு வரும். அதை லூஸ் பண்ணிட்டு ஆயில் ஒரு சட்டி வச்சு ட்ரைன் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம ட்ரைன் பண்ண ஆயிலை தனியாக எடுத்து வச்சுட்டு போல்டு டைட் பண்ணிக்க வேண்டியதான். டைட் பண்ணிட்டு ரைட் சைடு ஆயில் கேப்பை லூஸ் பண்ணி கழட்டி வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்க வேண்டியதான். ஸ்ப்ளெண்டரோட அளவு 900 ml. நம்பர் 3, ஏர் ஃபில்டர் என்பது இன்ஜினுக்கு தேவையான ஏரை ஃபில்டர் பண்ணி தரதான் ஏர் ஃபில்டரோட வேலை. பைக் உற்பத்தி பண்ணுற நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா, 10,000 கிலோமீட்டர்லேருந்து 15,000 கிலோமீட்டருக்குள்ளே ஏர் ஃபில்டரை சேஞ்ச் பண்ணிடணும், க்ளீன் பண்ணி போடக்கூடாது. நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 5,000 கிலோமீட்டருக்கு 5,000 கிலோமீட்டர் ஜென்ரல் சர்வீஸ் விடும் போது க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் 10,000 கிலோமீட்டர்லேருந்து 15,000 கிலோமீட்டர் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி ஆகணும், கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. நம்பர் 4, ஸ்பார்க் பிளக் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்பார்க் பிளக் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு செக்அப் பண்ணிக்கலாம். ஏன் நான் ஸ்பார்க் பிளக் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு பார்க்கணும்? ஸ்பார்க் பிளக்கோட வேலை என்ன? நம்ம கிக்கரோ செல்ஃபோ அடிக்கிறது மூலம் இன்ஜின் சுழற்சியை கொண்டு ஸ்பார்க் வர்றது மூலம் ஸ்பார்க் ஆகி இன்ஜினை ஸ்டார்ட் செய்ய கருவி தான் ஸ்பார்க் பிளக். ஸ்பார்க் பிளக் பேச்சுனால் மைலேஜ் கிடைக்காது, ஏர் ஃபில்டர் பேச்சுனால் மைலேஜ். நம்பர் 5, பிரேக் ஷூவை க்ளீன் பண்ணி மாட்டணும். பிரேக் ஷூ போயிடுச்சுன்னா சேஞ்ச் பண்ணணும். நம்பர் 6, பேக் வீலை க்ளீன் பண்ணணும். பிரேக் ஷூ போயிடுச்சுன்னா மாற்றணும், இல்லை நல்லா இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணி மாட்ட வேண்டியதான். அதே மாதிரி செயின் ஸ்ப்ராக்கெட் போயிடுச்சா இல்லையான்னு செக்அப் பண்ணிட்டு செயின் அட்ஜஸ்ட் பண்ணி மாட்ட வேண்டியதான். எனக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு பிரேக் ஷூ கிடையாது, டிஸ்க்கு தான் அப்படின்னா பிரேக் ஷூவோட தேய்மானத்தையும் ஆயிலையும் மட்டும் செக்அப் பண்ணிக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் பின்னாடி பேக் வீலுக்கு செயின் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டால் ஓகே. நம்பர் 7, ஹையர் சிசி வண்டினா லூப் அடிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை நார்மல் சிசி வண்டினா நம்ம ஆயில் விட்டு கிரீஸ் வச்சா போதும். நம்பர் 8, ஹெட்லைட் எரியுதா, ஆரன் அடிக்குதா, இண்டிகேட்டர் எரியுதா, பிரேக் லைட் எரியுதா எல்லாம் செக் பண்ணிட்டு ஸ்பீடாமீட்டர் ஓடுதா அப்படின்னு செக் பண்ணால் ஓகே. இது வரைக்கும் பார்த்த இந்த 8 பாயிண்ட்ஸ் தான் நார்மல் ஜென்ரல் சர்வீஸ்.